ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வங்கி வட்டி விகிதம் 0.25% குறைப்பு ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமிக்ஸில் மானிட்டரி பாலிசியில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த வங்கி வட்டி விகிதம் குறைப்பை வந்து யார் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மானிட்டரி பாலிசி கமிட்டி. மானிட்டரி பாலிசி கமிட்டி ஆஃப் ஆர்பிஐ. ஸோ இந்த ஆர்பிஐ பார்த்தீங்க அப்படின்னா 1934ஆம் ஆண்டு ஆர்பிஐ ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த வங்கியானது தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா இது பிரைவேட்டாக தான் இருந்திருக்கும். ஏப்ரல் 1, 1935ஆம் ஆண்டு தான் இந்த வங்கியானது தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ முதலாவது கவர்னர் வந்து ஆஸ்மோண்ட் ஸ்மித். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1949ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தான் இந்த வங்கியானது பொதுத்துறை வங்கியாக மாற்றப்பட்டிருக்கும். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி 6 times, அதாவது 2 மாதத்திற்கு ஒரு முறை இந்த ரெப்போ ரேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது ஆர்பிஐ வந்து வங்கிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த லோனுடைய ரேட்டு தான் இந்த ரெப்போ ரேட். ஸோ இவங்க 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் இதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா February மற்றும் ஏப்ரலில் இதே மாதிரி 25.25% வந்து குறைச்சிருப்பாங்க. ஜூன் மாதம் வந்து 0.50% வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் அக்டோபரில் வந்து ரெப்போ ரேட்டில் வந்து எந்த சேஞ்சஸுமே அறிவிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மந்தில் எகெயின் 0.25% வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால என்ன பயன் அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் வந்து பேங்க் கிட்ட இருந்து லோன்ஸ் வந்து வாங்கும்போது இந்த ரெப்போ ரேட்டை வந்து ஆர்பிஐ பேங்க் வந்து கம்மி பண்ணாங்க அப்படின்னா லோன் கிடைக்கக்கூடிய அந்த கஸ்டமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரேட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாகும். ஏன்னா ஆர்பிஐ வந்து பேங்குக்கான அந்த ரெப்போ ரேட், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணும்போது அது எங்கே இம்பேக்ட் ஆகும்னு பார்க்கும்போது மக்கள் வந்து வாங்கக்கூடிய அந்த லோன்ஸில் வந்து இம்பேக்ட் ஆகி மக்களுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாகும்.